மேடியோட பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்? உன்னை பார்த்தா கம்பெனில இருக்கிறவங்கள அசந்து போக வேணாம்? போய் ஒரு நல்ல புடவையா கட்டிக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. மாம், ஆல்ரெடி வெரி லேட் மாம். இவ புடவை மாத்தி எப்ப கம்பெனிக்கு போறது? என்ன மாம், ஃபர்ஸ்ட் டேவே கம்பெனிக்கு லேட்டா போனா நல்லாவா இருக்கும்? அதுக்காக என் மருமக இந்த வீட்டோட மகாலட்சுமி இப்படி சாதாரணமா புடவை கட்டிட்டு போனா நல்லாவா இருக்கும்? நீ பேசாம இரு. ஸ்வேதா, நீ போய் நல்ல புடவையா கட்டிட்டு வா. இல்ல அத்தை, வேண்டாம். போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. என்ன பொண்ணு இவ? ஏன் பூமிகா, கல்பனா அம்மா சொன்னதை கேட்டியா? ஸ்வேதா வேற புடவை கட்டிக்கிட்டு வரணுமா, அதுவும் கல்பனா அம்மா மருமவனா கம்பெனியே பார்த்து அசந்து போகணுமா. பாட்டி, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸ்வேதா கம்பெனிக்கு போனா தானே கம்பெனியே ஸ்வேதாவை அசந்து பார்க்கும். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? பூமிகா, ஸ்வேதா பார்க்க செம்மையா இருக்கிறாள்ல? சாக போறவ எப்படி இருந்தா என்ன பாட்டி, விடு. ஒரு நாள் பறக்கிற ஈசல் பறந்துட்டே தான் இருக்கும். அப்படிதான் ஸ்வேதாவும். சரி பூமிகா, பிஸ்கெட் தீந்துடுச்சு. நான் போய் இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி, உனக்கு திங்கறத தவிர வேற எதுவுமே தோணாதா? வேற என்ன தோணணும்? நமக்கு திங்கறது தானே முக்கியம். என்ன இவ இப்படி முறைக்கிறா? சாப்பிடுறது ஒரு தப்பா மகாஜனங்களே? முதல் முறையா நாங்க கம்பெனிக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இவ கூட சேர்ந்து நான் எங்க அம்மா கால்ல விழணுமா? எல்லாம் என் நேரம். ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகணும். அது மட்டும் இல்ல, சீக்கிரமா இந்த வீட்ல தொட்டிலும் கட்டணும். ஸ்வேதா, உன் மாமனை கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோ. என்ன? மாம், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரி. சகுனமே சரியில்லையே. பாட்டி, நம்ம போட்ட பிளான நீயே சொதப்பிடுவ போல இருக்கு. வந்து தொலை. அம்மா, உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எந்த சகுனமும் ஒன்னும் பண்ணாதுமா. சகுனம் தான் போயிடுச்சே, நீங்க கிளம்புங்க. மேடி, ஸ்வேதா உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா, பாய். மரியாதை, போயிட்டு வா. என்ன பூமிகா, நம்ம பிளான் படி எல்லாம் சரியா நடக்குமா? அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேல்ல? பாட்டி, நான் முடிவெடுத்தா அதை யாரும் மாத்த முடியாது. நேத்து நைட் ஒரு மெக்கானிக்க வர சொல்லி
கார் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டாச்சு. மேடம் எந்த கார் பிரேக் வயரை கட் பண்ணணும்? இதோ இந்த கார்ல தான் பிரேக் வயரை கட் பண்ணும். ஓகே மேடம், நான் காருக்கு அடியில் போகிறேன், நீங்கள் யாரும் வராமல் பார்த்துக்கங்க. ஆ சீக்கிரம். என்ன ஆச்சா? கட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். என்ன ஓகேவா? ஆ பிரேக் வயர் கட் பண்ண விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடாதுல்ல? கண்டிப்பாக தெரியாது மேடம். நான் கார் பிரேக்கை ஃபுல்லாக கட் பண்ணி விடலை. காலையில் கார் என்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே பிரேக்குக்கு போகிற ஆயில் லீக் ஆகிற மாதிரி செட் பண்ணி விட்டுருக்கேன். கார் மூவ் ஆகி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி லீக் ஆகிட்டே இருக்கும். கார் ஒரு 2 கிலோமீட்டர் போய் 100, 110ன்னு கார் பிக்கப் ஆகி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பிரேக் ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகி காலி ஆகிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக கார் பிரேக்கே பிடிக்காது மேடம். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆக்சிடென்ட் ஆனால் ஏர் பேக் இருந்தால் கூட 100% கன்ஃபார்மாக டெத்து தான் மேடம். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாராவது செக் பண்ணால் கூட காரு ரன்னிங்கில் இருக்கும் போது பிரேக் ஆயில் தானாக லீக் ஆன மாதிரி தான் இருக்கும். நாம கண்டிப்பாக மாட்ட மாட்டோம். சூப்பர். இந்தா இந்தா நீ கேட்ட பணம். ஓகே மேம். யாரு கண்ணிலையும் படாம முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. ஓகே மேம். போ. ஆ சரி. சூப்பர் பூமிகா. இந்த ஸ்வேதா இன்னையோட காலியாக போறா. அந்த ஸ்வேதா இது வரைக்கும் யார் யாராலையோ காப்பாத்தப்பட்டிருக்கா. ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவனால கூட அவளை காப்பாத்த முடியாது. ஸ்வேதா போறது மட்டும் இல்லாம அவளை கட்டின பாவத்துக்கு அந்த மேடியும் இந்த உலகத்தை விட்டே போக போறான். ஸ்வேதா செத்துட்டாங்கிற செய்தி காதுல விழற நிமிஷம்தான் என் வாழ்க்கையோட சந்தோஷமான நிமிடம். ஐம் வெயிட்டிங் பாட்டி. என்ன மேடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? டேய் பாத்து போடா. உனக்குலாம் எவ்வளவு லைசென்ஸ் கொடுத்தது? எதிரில வந்து இப்படி உயிரை வாங்குற? மேடி மேடி மேடி. என்ன? அதான் என்ன பாதியிலே இறக்கி விடுறதுன்னு ஆச்சுல்ல, அப்படியே இவ்வளோ தூரம் இங்கேயே இறக்கி விட்டுருங்க. நடுவுல நீ என்னை விட்டு போக நினைச்ச மாதிரி நான் பண்ண மாட்டேன். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வழியா இருந்தாலும் சரி, எனக்கு அந்த புத்தி இல்ல. கடவுளே, சித்தர் சொன்னதுனால நான் போனதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை ஒதுக்கி வச்சிருக்கிற என் மேடி என்னை சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறேன். எங்க போகணுமோ போயிட்டு சாயந்தரம் சரியா நான் வீட்டுக்கு போகும்போது வந்துரு. இந்நேரம் ஸ்வேதாவுக்கும் மேடிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். மொத்த பிரேக் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகி கார் கண்ட்ரோல் இல்லாம எதிரில வந்த வண்டியில மோதி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூஸ் வரும். வெயிட் பண்ணுவோம். பாட்டி, என்னது இது? இதுவா? மேடியும் ஸ்வேதாவும் புதுசா இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறாங்கன்னு அந்த பிரீத்தி பால் பாயசம் செஞ்சிருக்கா. அதான் என்ன பார்த்ததும் எடுத்துட்டு போய் குடிங்கன்னு கொடுத்தா
நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் பாட்டி, ஆ? நம்ம எதிரி ஆபீஸ் போனதுக்கு வேணும்னே நக்கலா உனக்கு பால் பாயசத்தை அந்த பிரீத்தி கொடுத்திருக்கா. அத போய் நீ வாங்கிட்டு வந்திருக்க. பூமிகா, நக்கல் பண்ணா என்ன, நக்கல் பண்ணாட்டி என்ன, நமக்கு பாயசம் தானே முக்கியம். ஐயோ, ஏண்டி இப்படி முறைக்கிற? உனக்கும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ குடிக்கிறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல எனக்கும் சேர்த்து நீ வாங்கிட்டு வந்தியா? ஐயோ, அடிக்க வராளே. இங்க இருந்தா நம்ம பாயசம் குடிக்க முடியாது. பேசாம பிரீத்தி ரூமுக்கே ஓடிடுவோம். பாட்டி வேற நேரம் காலம் தெரியாம நம்மள படுத்துது. கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்நேரம் கல்பனா ஆண்டிக்கு போன் வந்திருக்கணுமே. ஏன் இன்னும் வரல? அதோ அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுறேன். ஈவினிங் இதே இடத்துல நீ திரும்பி வந்து நில்லு. நம்ம ஆபீஸ்ல இருந்து போற மாதிரி ஒன்னா வீட்டுக்கு போயிடலாம். அப்பதான் அம்மாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. என்ன பிரேக் பிடிக்கல? என்ன மேடி, டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க மேடி. பிரேக் பிடிக்கல. என்னது, பிரேக் பிடிக்கலையா? கத்தாதடி. மேடி, ஐயோ, பார்த்து, வண்டி வருது மேடி. மேடி, பார்த்து பார்த்து போங்க மேடி. மேடி, மேடி பார்த்து. மேடி, 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 என்ன ஆச்சு மேடி? மேடி, 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 என்ன ஆச்சு உங்களுக்கு? மேடி, என்ன பாருங்க மேடி. மேடி, 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 என்னாச்சு மேடி? மேடி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மேடி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏதாவது அடிபட்டுச்சா? கம்பெனிக்கு போற முதல் நாளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான். நானா? நான் என்ன பண்ணேன்? நம்மளை விட்டுட்டு இவன் மட்டும் கம்பெனிக்கு தனியா போறான்னு மனசுக்குள்ள வயித்தறிச்சல்ல பொறிஞ்சு தள்ளி இருப்ப. அதான் இப்படி ஆயிடுச்சு. நான் போய் அப்படி நினைப்பேனா மேடி? நீங்க முதல்ல கம்பெனிக்கு போறீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்.
எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தானே நான் வேண்டிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல் தான் தெரியுதே. அட்ட மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு இம்ச. ஆரம்பமே விளங்கல, எல்லாம் என் நேரம். காரு நல்ல டேமேஜ் ஆயிடுச்சு. இனி எப்ப நான் இந்த காரை ரிப்பேர் பண்ணி ஆபீஸ்க்கு போறது? இன்னைக்கு பொழுது விளங்கின மாதிரி தான். வேதாளத்தை தோல்ல தூக்கிட்டு தெரிகிற விக்ரமாதித்ய மாதிரி நான் உன்னை கூட வச்சுக்கிட்டே சுத்துறதுனாலதான் எதுவும் விளங்க மாட்டேங்குது. இப்போ உன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அப்படியே குளு குளுன்னு இருக்குமே. உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன அடிக்க கூட செஞ்சிருங்க மேடி. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாசமா இருக்கிற மாதிரி சும்மா நடிக்காத. என்னை விட்டு போக நினைச்சவதானே? ஏய், சும்மா ஆனா உன அழாதடி, எரிச்சலா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாரு, ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்த மம்மி கிட்ட போய் சொல்லி தொலைக்காத. மம்மிக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கிளம்பு. என்ன பாக்குற? இனியும் உன்னை கூட வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு தான் மேலும் பிரச்சனை. நான் மெக்கானிக்க வர வச்சு காரை ரெடி பண்ணிட்டு வரதுக்கு சாயந்தரம் ஆயிடும். நான் வீட்டுக்கு போகும்போது உனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்றேன். நீ வந்துரு. நம்ம கம்பெனி முடிச்சு வீட்டுக்கு போற மாதிரி ஒன்னா போயிடலாம். என்ன சரியா? சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன, கிளம்பு. உன் அத்தை உன்னை நம்பி ஒப்படைச்ச இந்த வீட்டை நீதான் காப்பாத்தணும். உன் காதல மேடிக்கு புரிய வச்சு அவர் கூட உன்னா 100 வருஷம் நீ இந்த வீட்டுல வாழணும் ஸ்வேதா. அம்மா சொன்னதுதான் சரி. நான் அத்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னைக்கும் கைவிட மாட்டேன். மேடி என்னை எவ்வளவு வெறுத்தாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன். காரை ரெடி பண்ண இப்ப மெக்கானிக்க வர வைக்கணும்.